வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டுப்போர் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இதில் நம்ம இங்கே இருக்கிற தற்குறிக ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டேன். உங்களை ஆறாம் மறக்க சொன்னால் மறக்காதீங்க, நீங்கள் சாக வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மன்னிக்க மாட்டோம். உங்கள்கிட்ட யார் மன்னிப்பு கேட்டால் உங்கள் யாரும் மன்னிப்புக்க தயாராக இல்லை. நீங்கள் மன்னிக்க வேண்டாம், விட்டுருங்க. அங்கே நடந்த பிரச்சனை என்ன எதுனே தெரியாமல் இவனை வாட்டி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்காங்க. சரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குது. அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தின அந்த படைத்தளம் எதுன்னு தெரியுமா? சவுதி அரேபியா. அதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேங்க? நீங்கள் திறக்க மாட்டேங்க. ரெண்டாவது, இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்திருக்குது. அங்கேயும் நிறையா இஸ்லாமியர்கள் சேர்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பேசலை. இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் மட்டும் பெருசாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் நினைக்க மாதிரி ஈரானில் மக்கள் நிம்மதியாக வாழல. கோமேனி ஒரு ஒரு என்ன சர்வாதிகாரின்னு சொல்லலாம், ஹிட்லர் மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்சி நினைக்காரு. அந்தால் சியா பிரிவு முஸ்லீம். அவர் சன்னி பிரிவு முஸ்லீம்களை எந்தளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிறாரு. எத்தனையோ பலாயிரம் பேர்த்த கொண்டு குவிச்சிருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அதிகபட்சம் சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க. நீங்கள் போய் ஈரானில் நான் இந்தியாவிலேருந்து வரேன், உங்களுக்கு ஆதரவு எதுவும் சொல்லிப்பார். உங்களுக்கு உள்வானப்பா, ஈரான்கார உள்ளுடுவான் பார்க்கலாம். சுண்ணத்து பண்ணமாடா, சுத்தமாக கட் பண்ணி அந்த வீசி கடலை வீசிடுவான். ஆனால் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே குரல் கொடுத்துட்ருக்கிறீங்க. என்ன அது ஈரானில் நடந்த பிரச்சனைகளை தீவிரமாக ஆராய்ச்சி பார்க்காம எதுவுமே இங்கேருந்து சும்மா சத்தம் போட்டுருக்கு. ஏன்னா ஈரான் அதிபர்னால் கொல்லப்பட்டாங்களே, அவங்க வேறு, அவங்களும் இஸ்லாமியர் தான். எத்தனை பேர் செத்துருக்காங்க, எத்தனை பேர் கொல்லப்படுங்க. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு 16 வயசு பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பும்போது மறந்துட்டு ஜிகாப், அதாவது பரதான்னு சொல்லுவோம், அது போடுறதுக்கு மறந்துட்டு போயிட்டாங்க. ஆட்டோவில் போன அந்த பொண்ணை காவலர்கள் பிடிச்சி சிறையில் போட்டிருக்காங்க. சிறையில் போடுறது மட்டும்தான் அன்றைக்கி நைட்டு சிறை காவலர்கள் அந்த பொண்ணை பயங்கரமான கொடுமைப்படுத்தி சித்திரவதை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பலாத்காரம் பண்ணி மறுநாள் ஒரு பரிதாபை போட்டு கோர்ட்டு கூட்டி போயிருக்காங்க. அந்த நீதிபதி அந்த பொண்ணுக்கு கொடுத்த தண்டனை, அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட சைடு இருந்த நியாயத்தை கேட்காமையே அந்த பொண்ணுக்கு கொடுத்த தண்டனை, மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல கிரெயினில் கட்டி தூக்கில் தொங்க விடணும் தண்டனை கொடுத்தாரு. அதுக்கு அந்த பொண்ணு கோவப்பட்டு பரதாவை கிழிச்சு வீசிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணோட உடம்புல அத்தனை காயங்கள், அத்தனை அந்த பொண்ணு நிற்க முடியாத அத்தனை கொடுமை அந்த பொண்ணாடி வச்சுது. அதை கூட அந்த நீதிபதி மனசில் வச்சுக்காமல் கொஞ்சம் கூட கருணுக்காமல் அந்த தண்டனை கொடுத்ததை அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த நீதிபதி அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறார். அது நான் சொல்ல, அவரே அந்த நீதிபதியே. அவ்வளோ கொடூரமான ஒரு ஆட்சி தான் கோமேனியோட ஆட்சி ஈரானில் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் எதுவும் தெரியாமல் இவனுக்கு பாட்டுக்கு மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி குதிச்சிட்ருக்கீங்க. அதுக்கு நீங்கள் குதிக்கிறதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சுற்றி வளைச்சி எங்கே வருவீங்க? மோடிக்கிட்ட வருவீங்க. மோடி இஸ்ரேல் போயிட்டு இருந்தார், அதனால தான் அதிபரை இஸ்ரேல் கொண்டுருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீங்க. அதை தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க, எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிட்டான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அது உண்மையாக இருந்தால், மோடி போனதுனால தான் ஈரான் அதிபர் செத்தது உண்மையாக இருந்தால், அந்த ஈரானில் சன்னி பிரிவு முஸ்லீம் அத்தனை பேர் மோடியை தெய்வமாக கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு ஈரான் அதிபர் சன்னி பிரிவு முஸ்லீம் அத்தனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் அது உண்மையாக இருந்தால் மோடி அவங்களுக்கு தெய்வமாக தெரிவார். அந்தளவுக்கு மோடி கொண்டாடப்படுவாள், அவங்க கொண்டாடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன கதனாலும் மோடியோட செல்வாக்கை நீங்கள் குறைக்கவே முடியாது. இப்போ இதே இங்கே நீங்கள் குரல் கொடுக்குறீங்க இல்லையா, மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க இல்லையா, இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் ஈரானில் நடத்திங்கன்னா அத்தனை பேர் சுற்றி வளர்த்து சுட்டு கொண்டிருப்பான் ஈரான் அதிபர். ஏன்னா இங்கே உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, ஜனநாயக நாடு, உங்களுக்கு அந்தளவுக்கு நாங்கள் சலுகை கொடுத்து வச்சுருக்குது இந்த நாடு. அதனால் நீங்கள் ஆட்டம் போட்டிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு ஆடாதீங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். அது அல்லாவாக இருந்தாலும் சரி, சீசனும் சரி, இந்த கடவுள் யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற அக்ரு மராத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களுடைய அக்ரு மராத்துக்கு சீக்கிரமாக கடவுள் முற்றுப்புள்ளி வைப்பார். அந்த முற்றுப்புள்ளி வெகு துறைவில் இல்லை. காலம் எது ரொம்ப நாள் காத்திருக்காது, சீக்கிரமே செஞ்சு முடிக்கும். பாதிக்கப்பட்ட எங்களை பொறுத்தளவுக்கு ஈரான் அதிபரோட அக்கிரம அராஜகம் ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், அங்கே இருக்கிற சன்னி பிரிவு முஸ்லீம்கள் விடுதலை அடைஞ்சதாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்னு நாங்கள் ஆண்டவங்கள்ட்ட பிரார்த்திக்கிறோம். ஜெய்ஹிந்த்.